ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். 31 குடும்பங்களுக்கு கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்து போன 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. நீதிமன்றம் அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. டிவிகே கவர்மெண்ட் நாங்கள் மேல்முறையீடு போக போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மேல்முறையீடல் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து வெற்றிகளாக பார்த்துட்டு வந்த டிவிகேவுக்கு ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கா இந்த தீர்ப்பு மூலியமாக? எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக செட்பேக், கண்டிப்பாக இது ஒரு பின்னடைவு. நிச்சயம் அரசுக்கு இது ஒரு பின்னடைவு. பட் விஜயோட செல்வாக்கு இதால் குறையுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல விஜய் அரசு செய்த தவறு அவர்களுக்கு அரசு வேலை கொடுத்தது. அதை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. ஆல்ரெடி அந்த அரசு 10 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கொடுத்தது. தாவேகா சார்பாக 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ குவைட் டீசென்ட் மணி. அவங்களோட நடுத்தரில் விடப்படலை. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இழந்த உயிர்களுக்கு இணையாக எதுவுமே ஆக போதில்லை. அதை நம்ம மறுக்கலை. நம்ம ஒன்றும் மனிதாபிமானம் இல்லாமலும் பேசலை. நிச்சயமாக எவ்வளோ கொடுத்தாலும் கொட்டி கொடுத்தாலும் கோடி கொட்டி கொடுத்தாலும் அரசாங்க உத்தியோகம் கொடுத்தாலுமே கூட அந்த இழந்த உயிர்களுக்கான இழப்பீடாக அது ஒருபோதும் மாறப்போகிறதில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நடைமுறைன்னு ஒன்று பார்க்கும் பொழுது அரசு வேலை என்பது இன்றைக்கி கோடானு கோடி லட்சக்கணக்கான இளைஞர்களோட இளம் பெண்களுடைய கனவாக இருக்கும்பொழுது அதற்காக அவர்கள் பொருள் செலவு செய்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அதையே கனவாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது கடைநிலை ஊழியர் பணியாக இருந்தாலும் அதை 31 பேருக்கு ஒருவர் இருவர்னா ஓகே தூக்கி கொடுப்பது என்பது ஏற்புடையதல்ல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த ஸ்டாம்பீடுக்கு என்ன காரணம்ன்றது பற்றி குற்றப்பத்திரிக்கை இன்னும் தாக்கல் செய்யப்படலை. ஒருவேளை கற்பனையாக வச்சுக்கோங்க, ஒருவேளை தாவேக்காவோட அலட்சியத்தால் விஜயோட அலட்சியத்தால் தான் அந்த துர்சம்பவம் நடந்ததுன்னு சிபிஐ குற்றப்பத்திரிக்கையில் தெரிவிக்குதுன்னா அப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்கள் கவர்மெண்ட் எப்படி காம்பன்சேஷன் கொடுக்குன்ற கேள்வி எழும். குறைஞ்சபட்சம் சிபிஐ சார்ஜ் ஷீட் வரைக்கும் மாதிரி இவங்க வெயிட் பண்ணியிருந்துருக்கணும். அதுவும் இல்லை. பாதிக்கப்பட்டவங்களை டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு ஆங்கிள். இன்னொன்று, இன் பிரின்சிபல் யார் காரணமாக வேணால் இருக்கட்டும் அந்த துயர சம்பவத்துக்கு, ஒரு அரசியல் கட்சியோட பொதுக்கூட்டத்தில் துயர சம்பவம் நடந்து மனித உயிர்கள் பலியாகும் பொழுது நீங்கள் இப்படி இது பண்ணுறது அரசு வேலை என்பது ஏற்புடையதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா தவறு. கொடுத்துருக்கூடாது, ஜாப் கொடுத்துருக்கூடாது. நீங்கள் காம்பன்சேஷன் எவ்வளோ வேணால் கொடுங்க. ஈவன் இப்போ அரசு கொடுத்துருச்சு ஏற்கனவே ஒரு 10 லட்சம். இப்போ நீங்கள் தாவேக்கா 20 லட்சம் கொடுத்துட்டாங்க, 30 லட்சம். தாவேக்கா சார்பாக எவ்வளோ வேணால் அவங்க கொடுக்கலாம். அதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்குமே கிடையாது. இழப்பீடு வேறு, அரசு உத்தியோகன்றது வேறு. நீங்கள் அரசு உத்தியோகத்தை இப்படி சாதாரணமாக தூக்கி கொடுத்துட முடியாது. பட் இது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் ஆமான்னு அப்படியே அதை அப்பீல்டு பண்ணிடலாம், ஃபைன், ஊர்ஜிதப்படுத்திடலாம். 2வது பாசிபிலிட்டி தப்பு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தப்பு, கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது, கொடுத்தது செல்லுன்னு சொல்லி மறுபடியும் அவங்களெல்லாம் வேலை கொடுத்துடலாம். 3வது கொடுத்தது தப்பு தான், ஆனால் இந்த தடவை கொடுத்ததை திரும்ப எடுத்தோன்னா அது மனிதாபிமானம் இல்லாதது, இன் ஃபியூச்சர் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடலாம். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அரசியல் ரீதியாக விஜய் அரசுக்கு இது பின்னடைவு. பட் தனிப்பட்ட முறையில் விஜயோடைய செல்வாக்குக்கு இது பாதிப்புனா கண்டிப்பாக அவருடைய செல்வாக்குக்கு இது பாதிப்பு இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் இதன் மூலியமாக சில விஷயங்களை புரிந்துக்க வாய்ப்பு இருக்குமா? அதிகாரிகள் சொல்கிறத அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இதுலேருந்து பாடம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். புதுசாக அதிகாரத்துக்கு வந்தவர், ஆட்சிக்கு வந்தவர், கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்துலேயே பாடம் கற்பார் என்று நாம் நம்பலாம். அவர் படிப்பினையாகத்தான் இது இருக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு தவறும் படிப்பினை தான் அவங்களுக்கு. இது ரொம்ப பெரிய டிசிஷனுங்க. 31 பேருக்கு நீங்கள் சொலையாக வேலையை கொடுக்குறதுன்றது ஏற்புடையதல்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போனால் ஒருவேளை ரத்து செய்யப்பட்டால் நமக்கு பின்னடைவுன்ற அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்திருக்கணும். தேவையில்லாமல் இந்த விஷ பரீட்சையை செய்திருக்கக்கூடாது. இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் இருப்பாரானா நல்ல கேள்வி. அது அவர் தான் கேட்கணும். அது இனிமேல் அவர் நடந்துக்கிற முறையை வச்சு அவர் பாடங்களை கற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இதை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் எந்த அதிகாரியாவது ஆலோசனை சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ இதை மினிமம்
ஈ குட் ஹவ் டன். அது குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சுருக்கலாம், சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். அது நடக்கிறதுக்குள்ளேயே போய் தூக்கி ஜாபை கொடுக்கறதுன்றது அன்அக்செப்டபிள். அதான் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. அது கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் யார் காரணன்றது முக்கியம் கிடையாது அவங்களுக்கு. கரூர் இன்சிடென்ட்டுக்கு யார் வேணால் காரணமாக இருந்துட்டு போட்டோம். பட்டு அரசு விஜய் காரணம் இல்லை, தாவேக்கா காரணம் இல்லை, செத்து போனவன் தான் காரணம் இல்லை, அன்றைய அரசு தான் காரணம்னு ஒரு வேளை குற்றப்பத்திரிகையில் சொன்னால் கூட வேலையை கொடுக்கக்கூடாது, வேலை கொடுக்க முடியாது. தட்ஸ் வாட் ஹைகோர்ட் ஃபீல்ஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் தெரியாது நமக்கு. போயிருக்காங்க, நேற்று என்னமோ போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஆமாம் சார், ஏர்லி ஹியரிங் கேட்டிருக்காங்க. அது கோர்ட் என்ன பண்ணணும் தெரியாது நமக்கு. அதில் விடாப்படியாக இருக்காங்க, 31 பேர் கொடுத்துடணும். அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூங்க. நாங்கள் ஃபைட் பண்ணான்னு காமிக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபைன், தோத்துட்டாங்கன்னா ஃபைன், ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். ஏன்னா இதில் சில பேர் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்போ திரும்ப அந்த வேலைக்கு போக முடியாது. இன்னும் பெரிய மன உளைச்சல். அப்போ அவங்கள காம்பன்சேட் பண்ணணும். கூடுதலாக தாவேக்காலேருந்து நிதி உதவி கொடுக்கலாம். கடந்த முறை கொடுத்ததை விட கூடுதலாக இன்னொரு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம் வாய்ப்பு. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. நீதிமன்றம் சொன்னாங்க ஏதாவது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக் கொடுங்க ஒருத்தர் குடும்பத்துக்கு அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து பேசுறதுலாம் நீதிமன்றங்கள் பல நேரங்களில் கதைக்கு உதவாத விஷயங்களை பேசும். நோக்கம் நல்ல நோக்கம், பட் அவங்க இருக்க மனநிலையில் அதெல்லாம் செய்ய முடியுமாங்க? அந்த இறந்த குடும்பங்களை யோசிச்சு பாருங்கள். இந்த ஒன்லி சொல்யூஷன், ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரே ஆப்ஷன் தான், கூடுதலாக நிதி உதவி செய்யலாம். தாவேக்கா சார்பாக, அரசு சார்பாக கிடையாது. ஏன்னா 10 லட்சம் கொடுத்தாச்சு. கூடுதலாக வேறு ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஒரு எதுவுமே வந்து அந்த உயிரை திரும்ப கொண்டு வர போகிறது இல்லை. அதனால் நம்ம மனிதாமானம் இல்லாமல் பேசக்கூடாது, நம்ம பேசவும் இல்லை. பட் வாட் இஸ் த வே அவுட்? ஒருவேளை உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால், கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, உறுதிப்படுத்தப்பட்டால், விஜய் அரசுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இவங்களை கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியாது. வேறு தனியாரில் போய் சொல்கிறது அது டசன்ட் மேக் சென்ஸ். ஒரே நிரந்தர தீர்வு, கூடுதலாக கூட்டி கொடுப்பது, இன்னும் கூடுதலாக கொடுத்த அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பது என்பது ஒன்று தான் அவர்கள் செய்யக்கூடிய தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன். அது அவங்க செய்வாங்களா நமக்கு தெரியாது. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், அறிவுறுத்தணும், இதை பண்ணாதீங்க அப்படின்னு, இன்றைக்கி வந்து மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதே ஒரு இஷ்யூ சார். இப்போ வந்து ஆளுநரை வந்து பிஜேபி வந்து டிவிக்கே அக்ரெசிவாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேற்று வந்து சிபிஐ ஸ்டேட் செக்ரட்டரியும் உதயநிதி அவர்களும் ஒரே மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ கொள்கை ரீதியாக நாங்கள் இன்னும் இணைந்து தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சிபிஐ சொல்கிறாங்க. திமுகவோட நான் கொள்கை ரீதியாக இணைந்து தான் இருக்கும் அப்படின்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூ வரும்போது கூட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து டிவிகேவுக்கு எதிரான ஸ்டாண்டு தான் கம்யூனிஸ்டுகள்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிங்க அப்படின்னு சொல்லி எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த போக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப சிக்கலான விஷயம் சார். பாரதியோட பாஞ்சாலி சபதத்தில் வரும் இல்லை, அரண்மனைக்கு வயிறும் ஐவருக்கு மனதும் வைத்தாயினோம். அரண்மனைக்கு வயிறும் ஐவருக்கு மனதும் வைத்தாயினும் பாஞ்சாலியை பார்த்து பாடுவான். துரியோதனனோ யாரோ பாடுவான். நம்ம மனசெல்லாம் பாண்டவர்கள்கிட்ட இருக்குது, உடம்பும் வயிறு தான் இங்கே தானே உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இடதுசாரிகள் வந்து இவங்க வந்து அரசை ஆதரிக்கிறாங்க, மனசு பூரா திமுக கிட்ட இருக்குது. இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்கள் கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன தேவை அவங்களுக்கு? இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக தான் பாடப்பட்டிருக்கும். ஸ்டாலினோட மந்திரிகளும் பாய்காட் தான் பண்ணியிருப்பாங்க. அது இவங்க பாய்காட் தானே பண்ணாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு இடதுசாரிகள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாநில அரசு அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னால் இதே பொறுப்பு கவர்னர் ராஜ்பவனில் பதவி ஏற்றுக்கும் போது முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் ஜனநாயகமான, அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போ ஒருத்தன் பேசலை, எழுதலை. இன்றைக்கி இவ்வளோ தூரம் துள்ளி குதிக்கிறாங்கல்ல மீடியா பர்சன்ஸும் அரசியல் கட்சிகளும் திமுக காரங்களும். அப்போ அத்தனை பேரும் கையெது கொண்டு மெய்யது பொத்தி அமைதியாக இருந்தாங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு எதுக்கு உங்களுக்கு? ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போதே தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு போச்சு ராஜ்பவன் உள்ள. ஒருத்தன் நியூஸாக கூட போடலைங்க ஒருத்தனும். அவங்க தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பாய்காட் பண்ணிட்டாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாய்காட் பண்ணிடுச்சு. வேறு என்ன வேணுன்றீங்க? விஜய் வந்து பேசணுன்றீங்க, அதான் கவர்மெண்ட் பாய்காட் பண்ணிடுச்சு. எத்தனை தடவை பேசிக்கிட்டே இருக்குது?
இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார். ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்ததுன்னா இதே உயர்கல்வித்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்க மாட்டார், அமைதியாக இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாம் பொங்கி எழுந்து வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அது போதுமானதாக இருந்தது, அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். இப்போ தினம் தினம் விஜய் வந்து நெஞ்ச கீழ்ச்சி அவர் மதச்சார்பின்மையாக காமிச்சிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, சாஃப்டாக போகிறாருன்னா சாஃப்டாக தான் போகிறாரு, ஆட்சியை காப்பாற்றிக்கணும். அவர் பிஜேபி எல்லாம் பேச மாட்டார். 2028 டிசம்பர் வரைக்கும் பேச மாட்டார். 29 ஜனவரி, ஏன்னா எலெக்ஷன் 4 மாதம் முன்னால் வேணால் பேசலாம். அவர் இவங்கள மாதிரி ஆன்டி பிஜேபிலாம் டெய்லி பேச மாட்டார். அவர் தான் சொல்கிறார் அசம்பிளியில், தினம்லாம் பிஜேபி எல்லாம் பேச முடியாது. நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பு என்பது வேறு, அரசியல் ரீதியிலான எதிர்ப்பு என்பது வேறு. அரசியல் எதிரி எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி, ஆனால் அதோட அர்த்தம் மத்திய அரசோட எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவில் நாங்கள் உரசிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டாங்க. மனோன்மணியம் பல்கலைக்கழகத்து பட்டமளிப்பு விழாவையே காங்கிரஸ் கூட்டணி கட்சி அவங்க பாய்காட் பண்ணிட்டாங்க, மாநில அரசு பாய்காட் பண்ணிடுச்சு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எத்தனை தடவை விஜய் வந்து பேசுவார்? ஆகவே இது விஷமத்தனமாக பிரச்சாரம். இது திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷமத்தனமான பிரச்சாரம். எதை எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறது. பிரச்சனை ஒன்று தான், இந்த தேர்தல் முடிவை இந்த நொடி வரை திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் குறை காண்பது ஒன்றே அவர்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கிறது. இது மக்கள் மத்தியில் அவர்களை மேலும் மேலும் அவர்கள் செல்வாக்கை சிதைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபியை பொலிட்டிக்கலாக எதிர்க்க வேண்டிய அவசியமும் டிவிகேக்கு இல்லையா சார்? ஏன்னா வந்து டிஎம்கே எதிர்ப்பு அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தருது, வெற்றியை பெற்று தருது. ஆமாம், பிஜேபி எதிர்ப்பு நான் எதுக்கு பிஜேபி எதிர்க்கணுன்றாங்க? ஓட்டு கிடையாது, ஓட்டு கிடையாது. நான் தான் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேனே. இப்போ வந்து இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பாய்காட் பண்ணிட்டாரு, சிடி நிர்மல்குமார் தப்புன்னு சொல்லிட்டாரு, மாநில அரசே புறக்கணிச்சிடுச்சு. வேற வாட் மோர் யூ வாண்ட்? கவர்னர் ஃபங்க்ஷனில் பாடணுன்றது ஹோம் மினிஸ்டர் சர்க்குலரு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இருக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு, உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடுது ராஜ்பவன் உள்ள. ஒருத்தன் பேசினானா? இன்றைக்கி வாடகை வாய் திமுகவாக காவடி தூக்குறானுங்கல்ல, ஒருத்தனாவது ஒரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பார்வையாளர்னு உட்காந்துங்க தொலைக்காட்சிகளையும் யூடியூப்லையும் பொதுவெளியிலையும் பேசுகிறாங்களே, இவர்களில் ஒருவராவது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டதை ஒருத்தன் வாய் திறந்துருப்பானா? இன்னைக்கு ஏன் இவ்வளோ குதிக்கிற? செஞ்சு விட்டுற கடன் இல்லையா? இது எதுக்கு இந்த ரெட்டை வேஷம்? அதை தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருந்தாலும் இதான் நடக்கும். தடுக்க முடியாது. அப்போ நடக்கும்போது அமைதியாக இருப்பானுங்க, செஞ்சோட்டுற கடன். இப்போ துள்ளி குதிப்பாங்க, விசுவாசத்தை காட்டணும். இல்லை, இப்போது டிவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே தீய சக்தி அப்படின்றாங்க, அவங்க தான் எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்றாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் கொள்கை ரீதியாக நாங்கள் திமுகவோடு இணைந்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரே மேடையில் தோன்றி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இது ரொம்ப முரணாக இருக்குது சார். பார்க்க முரண்பாடுகள் மூட்டை தான் கம்யூனிஸ்டுகளோட வேலை. இது வந்து அரசை இழிவுபடுத்துவது. நீங்கள் ஒன்று அங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் தான்றாங்க, அது கரெக்டு. இந்த அளவுக்கு பிரதான எதிர்கட்சியோடு நீங்கள் இழையிறீங்கன்னா அவங்க மாற்று ஏற்பாடுகளை தேடுவார்கள். இப்போ 4 எம்எல்ஏ இல்லை, 4 எம்எல்ஏ அவங்களுக்கு பாமக கிட்ட வந்தோன்னா அவங்களுக்கு கேட்ட போகிறாங்க. இல்லை இடைத்தேர்தல் என்ன ஒரு 7 சீட்டு ஜெயிச்சிட்டானா அவங்க ஆதரவே தேவையில்லை. நீங்கள் தினம் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை இம்சை கொடுக்குறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து நேற்று ஒரு மேடையில் ஒரு வீரபாண்டியன் தோன்றுகிறார். அது கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு நெருடலாகத்தான் இருக்கும். ரசிக்க மாட்டாங்க. அப்படின்னா தைரியம் தானே வாபஸ் வாங்கிட்டு போயேன். அதுவும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இந்த இம்சை கொடுக்குற? நீட்டுக்கு எதிரான போராட்டம் சிபிஐ ஆஃபீஸ் நடக்குது, அங்கே விஜய்க்கு எதிரான முழக்கங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இதுதான் உங்கள் நோக்கம்னா வாபஸ் வாங்கிட்டு போங்க. எத்தனை நாளைக்கு இந்த ரெட்டை வேஷம்? அங்கே பூரா தான் பாஞ்சாலி சபதம் தான். அரண்மனைக்கு வயிறும் ஐவருக்கு மனதும் வைத்தாய்னா விஜயோடு இருக்கீங்க, மனசு பூரா திமுக பக்கம் தான் இருக்குது. இது அவலமாக இல்லையா? அருவருப்பாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இது ரொம்ப நாளைக்கு போகாதுன்றதான் காட்டுதா சார்? அது தெரியலங்க. ஏன்னா இது வந்து தாவேக்காவை விஜயை ரொம்பவே வந்து நெருக்கடி கொடுக்கும், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கும், இம்சை கொடுக்கும், அவங்களை சீண்டி பார்க்குற வேலை இது. ரொம்ப சீண்டி பார்க்குற வேலை இது. இது யாராக இருந்தாலும் சுயமரியாதையை வரிசை பார்க்குறது. அவங்களுக்கு நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா டிச் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆதரிக்கிற கட்சி இப்படி தினம் இம்சை கொடுக்க முடியாது. நீ தினம் உதயநிதியோடலாம் போய் நீங்கள் மேடையில் உட்காடுறீங்கன்னா அது எப்படி அவங்க ரசிப்பாங்க? தீய சக்தின்னு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க.
அப்படி சொல்லக்கூடியவங்களோட நீங்கள் மேடையில் உட்காடுறீங்க. எந்த விதத்தில் நியாயம் அது? அது எதுக்கு இருக்க ஆதரவில் இருக்க? ஆகவே இது இடதுசாரிகளை பொறுத்தவரையில் உள்ளுக்குள்ளே பெரிய குழப்பம் ஓடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் வந்து பிஜேபியை இவங்க விரும்புகிற அளவுக்கு எதிர்க்க மாட்டேன்றாரு. உங்கள் அளவுகோலை வச்சு நீங்கள் எல்லாரையும் இடம் போடாதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிஜேபி எதிர்ப்பில் இங்கே ஜெயிக்கல, அவர் திமுக எதிர்ப்பில் ஜெயிச்சிருக்காரு. அதான் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு. அவ்வளோ தூரம் முடியலன்னா வாபஸ் வாங்கிடுங்க. எதுக்கு இப்படி இம்சை கொடுக்குறீங்க? ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும்? ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும்? ஆகவே இது இடதுசாரிகளுடைய இந்த நிலைப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அவலமானது. இது வந்து அன்டெனபிளாக போயிடும். ஒரு கட்டத்தில் வந்து கேலி கூத்தின் உச்சமாயிடும். நீங்கள் ஆதரிக்கிற அரசுக்கு எதிராக உங்கள் கட்சி அலுவலகத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ கோஷங்களை போடுறாங்க. முதல்ல அந்த போராட்டத்தை பொதுவெளியில் நடத்தியிருக்கணும். பாலநிலத்தில் நடத்தினதே அருவருப்பானது. அந்த அளவுக்கு இங்கே வந்து கருத்து சுதந்திரத்தை விஜய் அரசு முடக்குது. அங்கே வந்து ராஜ்பவன் கலந்துக்கிறாரு, அது அதை விட அசிங்கம். பாலநிலத்தில் இந்த போராட்டம் நடக்கிறதும் அதுக்கு மந்திரி ராஜ்பவன் வர்றதும் வெளியில் கருத்துரிமை நசுக்கப்பட்டது என்பதற்கான தெளிவான ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அவ்வளோ பேசிட்டு எதுக்கு கவர்மெண்ட்டோட கூட நிற்கிறேன்? நல்ல கண்ணு இப்போ சிலை திறப்பு விழாவில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கொள்கை ரீதியாக ஒன்றா இருக்கணும். என்னங்க ஒரு கேலி கூத்துக்கு அளவு இல்லையா? ரெண்டு இடதுசாரிகளுக்கும், எஸ்பெஷலி சிபிஐக்கு கேலி கூத்தின் உச்சங்க இது. மூவீரபாண்டியன் உதயநிதியோட மேடையில் உட்கார்ந்திருப்பது என்பது வந்து இந்த நேரத்தில் பொருத்தமற்றது, கண்டிப்பாக பொருத்தமற்றது. இது சீண்டி பார்க்குற வேலை அரசு. எதற்காக? ஒரு மனிதன் இரண்டு படகுகளில் பயணம் செய்ய முடியாது. இவங்க தங்களையும் ஏமாற்றி கொண்டு மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் பிரதான எதிரி தீய சக்தின்னு சொன்னோன்னா யூ ஹேவ் டு கீப் அ டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 year. நீங்கள் தினம் மேடையை பகிர்ந்துக்கிறீங்க, தினம் அவங்க கூட சேர்ந்துக்கிறீங்க. யாருக்கு எதிராக போராடுறீங்க? உங்கள் கவர்மெண்ட் இது. உன் ஆதரவு நிற்கிற கவர்மெண்ட் உன் கவர்மெண்ட். அந்த பிரதான எதிரியோட போய் எப்படி கை கோத்துக்க முடியும்? இது என்ன அரசியல்? இதுக்கு பேர் என்ன? உதயநிதி அவர்கள் சொல்றாரு ஷோஃபா மாடல் அரசுன்றாரு. அதாவது பணம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்றாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்களையும் சேர்த்து தான். ஆமாம், எல்லாரையும் சேர்த்து தான் ஒரு சோஃபா மாடல்ன்றாரு. ஆமாம், ஆனால் இவங்க அங்கே போயிட்டு நான் கொள்கை ரீதியாக இணைந்திருக்கோம் அப்படின்னு. என்னங்க சோஃபா மாடல் அரசுன்னு சொன்னவர் போய் நல்ல கண்ணு சிலையை திறந்து வைக்கிறாரு. முதல்ல அந்த நிகழ்ச்சி நீங்கள் போகலாமா? நல்ல கண்ணு சிலையை திறந்து வைக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அவங்களுக்கு? சொன்ன மாதிரி சோஃபா மாடல் அரசுன்னு உங்களை சொல்கிறாருங்க அவர். அவரோட நீங்கள் ஒரே மேடையில் இருக்கீங்கன்னா ஏன் இந்த தடுமாற்றம் கம்யூனிஸ்டுகளுக்கு? அப்போ மக்கள் மத்தியில் இவர்கள் இது வந்து விஜய் அரசுக்கு பெரும் நெருக்கடியை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. அவங்க ஒரு கட்டத்தில் முடிவு எடுப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் நடக்கும். இந்த 4 MLAs வெளியில் மேனேஜ் பண்ணாங்கன்னா நன்றி அப்படின்வாங்க. அதுதான் நடக்கும். அதை நோக்கி தள்ளுறாங்க, உந்தி தள்ளுறாங்க. இடைத்தேர்தல் வரைக்கும் பார்ப்பாங்க. வேற என்னங்க சோஃபா மாடல் அரசுன்னு சொல்கிறவரோட நீங்கள் ஒரே மேடையில் எப்படி உட்கார முடியும்? சோஃபா மாடல் அரசுன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட், அது அவரோட உரிமை. அவர் ஆஸ் அன் அப்போசிஷன் அவர் எதை வேணால் பேசலாம், எதிர்கட்சி தலைவர். ஆனால் அவரோட ஒரே மேடையில் நீங்கள் எப்படி உட்கார முடியும்? ஒரு மேடையில் மூவீரபாண்டியனும் உதயநிதியும் எப்படி உட்கார முடியும்? சோஃபா மாடல் அரசுன்னு அவர் தொடர்ந்து சொல்லும்போது உங்களை தாங்க சொல்கிறாரு சோஃபா மாடல் அரசுன்னு. அவரோட ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறீங்கன்னா என்ன தான் வேணும் உங்களுக்கு? அரண்மனைக்கு வயிறும் ஐவருக்கு மனதும் வைத்தாய். அதான் பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி.